இலங்கையில் நடைபெற்ற கோர விபத்து முழு நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பதுளை எல்ல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 18 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த கோர விபத்து வியாழக்கிழமை அதாவது 4ஆம் திகதி இரவு 9 மணியளவில் இடம்பெற்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. இந்த விபத்தில் பஸ்ஸின் சாரதி உள்ளடங்கலாக 30ற்கும் அதிகமானோர் பயணித்துள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளின் ஊடாக தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 6 ஆண்களும் 9 பெண்களும் அடங்குவதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. அத்துடன் காயமடைந்தவர்களில் 6 ஆண்களும் 5 பெண்களும் 3 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும் அடங்குவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் காயமடைந்தவர்களை காப்பாற்றும் முயற்சிகளில் ஈடுபட்ட இருவரும் இதன்போது காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றன. எல்ல வெள்ளவாய பிரதான வீதியின் 23வது மற்றும் 24வது மைல் கல் பிரதேசத்திலேயே இந்த விபத்து நடந்துள்ளது. வெள்ளவாய திசையை நோக்கி பயணித்து பஸ் ஒன்று எதிர் திசையில் வருகை தந்த ஜீப் ரக வாகனம் ஒன்றில் மோதுண்டதை அடுத்து சுமார் 1000 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைவு இருந்த பகுதியிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளதுடன் பஸ் பாதுகாப்பு வேலிகளை உடைத்துக் கொண்டு 1000 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. தங்காலை நகர சபையின் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டு வீடு திரும்பிய சந்தர்ப்பத்திலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் பதுளை, தேதலாவை மற்றும் பண்டாரவளை ஆகிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் உயிரிழந்தவர்களின் சடலங்களும் அதே வைத்தியசாலைகளில் வைக்கப்பட்டுள்ளன. விபத்து தொடர்பில் பஸ்ஸுடன் மோதிய ஜீப் ரக வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் எல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து இடம்பெற்ற வேளையில் இருந்து அப்பிரதேச மக்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் மீட்பு பணிகளை ஆரம்பித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு வருகை தந்த போலீசார் மற்றும் இராணுவத்தினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். பிரதேச மக்கள் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்து வந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் விபத்தில் காயமடைந்தவர்களை உடனடியாக வைத்தியசாலைகளில் சேர்ப்பதற்கும் பொதுமக்கள் பாரிய ஒத்துழைப்புகளை வழங்கியுள்ளனர். இரவோடு இரவாக விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. தற்போதும் காயமடைந்தவர்களுக்கு தீவிர கண்காணிப்பில் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த விபத்து இடம்பெற்ற பகுதியில் இயங்கி வரும் மலை ஏறும் குழுவினரும் மீட்பு பணிகளுக்காக வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பஸ் விபத்து இடம்பெற்ற உடனேயே பேஸ்புக் ஊடாக பல்வேறு தரப்பினர் மீட்பு பணிகளுக்கான உதவிகளை கோரினர். எல்ல வெள்ளவாய பிரதான வீதியின் பஸ் ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. காயமடைந்தவர்களை மீட்பதற்காக பாரிய பிரயத்தனங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அருகில் உள்ளவர்கள் உதவி செய்யுங்கள் என சமூக வலைத்தளத்தில் பதிவுகள் பகிரப்பட்டன. இவ்வாறு வெளியிடப்பட்ட சமூக வலைத்தள பதிவுகளை அடுத்து அதற்கான உதவியை பிரதேச மக்கள் வழங்கிக் கொண்டிருந்தனர். அதற்கு அமைவாக கயிறுகள், மின்விளக்குகள், தண்ணீர் போத்தல்கள் உள்ளிட்ட தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு விபத்து நடந்த இடத்திற்கு பிரதேச மக்கள் வருகை தந்தனர். பஸ் விபத்துக்குள்ளான பள்ளத்தில் காணப்படும் பாரிய கற்பாறைகளின் ஊடாக கயிறுகளை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. விபத்துக்குள்ளான பஸ்ஸில் பிரேக் இருக்கவில்லை என பஸ்ஸின் சாரதி கூறியதாக பஸ் விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். எல்ல பகுதிக்கு அருகில் வைத்து பஸ்ஸில் பிரேக் இல்லை என சாரதி சொன்னார். நான் அவர்களுடன் பஸ்ஸின் முன்புறத்தில் அமர்ந்து அவர்களுடன் கதைத்துக் கொண்டு வந்தேன். சாரதி சொன்னார். பஸ்ஸின் நடந்துனர் சிரித்தார். பஸ்ஸில் ஏனையோரும் இருந்தார்கள். பொய் சொல்ல வேண்டாம் என சொல்லி எல்லோரும் சிரித்தார்கள்.
இரண்டாவது வளைவில் வைத்து மீண்டும் சொன்னார், பிரேக் இல்லை என்று சொன்னார். திடீரென பஸ்ஸை திருப்பி செலுத்தினார். அதன் பின்னரே பஸ்ஸில் பிரேக் உண்மையிலேயே இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். முன்புறமாக வாகனமொன்று வந்தது. அதில் மோதுண்டு பஸ் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. நான் இறந்து விட்டேன் என்றே நினைத்தேன். சில மணிநேரம் நினைவு வரவில்லை. சிறியவர் ஒருவர் கூச்சலிடும் சத்தத்திலேயே நான் எழுந்தேன். சிறுவனை அங்கிருந்து எடுக்க முயற்சித்தேன். என்னால் எழ முடியவில்லை. கூச்சலிட்டேன். அப்போது விசேட அதிரடிப் படையினர் வருகை தந்தார்கள் என அவர் கூறியுள்ளார். பஸ் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகளுக்காக சுமார் 100 பேரைக் கொண்ட இராணுவ குழு ஒன்று கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டதாக இராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் வருண கமகே தெரிவித்தார். விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்கும் பணிகள் முடிவடைந்ததைத் தொடர்ந்து எமது குழு ஒன்று பஸ் விபத்துக்குள்ளான இடத்திற்கு சென்று கண்காணிப்பு நடவடிக்கையொன்றை மேற்கொண்டுள்ளது. விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் பொருட்களை மீட்டு அவற்றை போலீசாரிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்த குழு சென்றுள்ளது என இராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதேவேளை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்குவதற்காக ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டன. இந்த விபத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளதுடன் காப்பாற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 2 உட்பட 18 பேர் காயமடைந்துள்ளனர். இவ்வாறு காயமடைந்தவர்களில் 10 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என வைத்தியசாலையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் காயமடைந்தவர்களில் சிலரது கைகள் மற்றும் கால்கள் உடைந்துள்ளதாக பதுளை வைத்தியசாலை அதிகாரிகள் கூறுகின்றனர். இதேவேளை எல்ல வெள்ளவாயுவில் ஏற்பட்ட பஸ் விபத்துக்கு இயந்திரக் கோளாறே காரணமாக இருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது. மோட்டார் போக்குவரத்துத் துறையைச் சேர்ந்த தொழில்நுட்ப நிபுணர் ஒருவர் இடிபாடுகளை ஆய்வு செய்து குறித்த அறிக்கையை சமர்ப்பித்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பூட்லர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மேலதிக பரிசோதனைக்காக நாளை குறித்த அறிக்கை அரச ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆயினும் கூட விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய மேலும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பூட்லர் தெரிவித்துள்ளார்.